ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னா, கார் ரீகால்னா என்ன, கம்பெனி காரை திருப்பி எடுத்துப்பாங்களா? ஸோ இதை பத்தின கம்ப்ளீட் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த டாபிக் நிறைய கார் ஓனர்ஸ்க்கு இருக்கிற ஒரு பெரிய டவுட். அது என்னன்னா, கார் ரீகால் நியூஸ்ல அடிக்கடி பார்த்திருப்பீங்க. இந்த கம்பெனி இந்த அளவுக்கு காஸ்ட் ரீகால் பண்ணிட்டாங்க, இந்த மாடல்ல பர்டிகுலரா ரீகால் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் பார்த்திருப்பீங்க. இது பார்த்த உடனே நிறைய பேருக்கு வர டவுட் என்னன்னா, ரீகால்னா கம்பெனி காரை திரும்ப எடுத்துப்பாங்களா, புது கார் கொடுப்பாங்களா, அந்த கார் சேஃப் இல்லையா, யூஸ்ட் கார் வாங்கும்போது ரீகாலான கார் வாங்கலாமா? ஸோ இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் இந்த வீடியோவில் தெளிவான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல்ல ரீகால்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ரீகால்னா காரை திரும்பி வாங்குறது கிடையாது. ஒரு கம்பெனி தன்னோட ஒரு குறிப்பிட்ட மாடல் அல்லது குறிப்பிட்ட மேனுஃபேக்சரிங் பேட்ச்ல ஒரு டிஃபெக்ட் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது ஒரு ப்ராப்ளமா மாறதுக்கு முன்னாடியே இந்த காரை ஃப்ரீயா சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு வாங்க, நாங்க ஃப்ரீயா சரி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்றதுதான் ரீகால். இதுக்கு ஓனர் எந்த தவறும் பண்ணல, அதனால ரிப்பேர் காஸ்ட் முழுசும் கம்பெனி ஏத்துப்பாங்க. கம்பெனிக்கு இந்த ப்ராப்ளம் எப்படி தெரியும்? நிறைய பேருக்கு இது தெரியாது. கம்பெனி தினமும் ஆயிரக்கணக்கான கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் அனலைஸ் பண்ணுவாங்க. சர்வீஸ் சென்டர் ரிப்போர்ட்ஸ், வாரண்டி கிளைம், இன்ஜினியர்ஸ் இன்வெஸ்டிகேஷன், சில நேரத்தில் கவர்மெண்ட் சேஃப்டி ஏஜென்சிஸ்ல இருந்தும் இன்ஃபர்மேஷன் வரும். ஒரே மாதிரி ப்ராப்ளம் பல காசுல வருதுன்னு தெரிஞ்சதும் கம்பெனி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்பாங்க. உண்மையிலேயே டிஃபெக்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்புறமா தான் ரீகால் அறிவிப்பாங்க. அப்ப கார் ஓனருக்கு எப்படி தெரியும்னா, உங்க கார் அந்த ரீகால் லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா கம்பெனி SMS அனுப்புவாங்க, இமெயில் அனுப்புவாங்க, போன் கால் பண்ணுவாங்க, ஆத்தரைஸ் டீலர்ல இருந்தும் கான்டாக்ட் பண்ணுவாங்க. சில கம்பெனிஸ் வெப்சைட்ல VIN நம்பர் என்டர் பண்ணி ரீகால் லிஸ்ட்ல உங்க நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்கிற ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சர்வீஸ் சென்டர் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, இதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற பிகெஸ்ட் டவுட். நீங்க காரை கொடுத்ததும் கம்பெனி காரை எடுத்துட்டு போயிட மாட்டாங்க, முழு காரையும் மாற்றவும் மாட்டாங்க. எந்த பார்ட்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கோ அந்த பார்ட்ஸை மட்டும் தான் ரிப்ளேஸ் பண்ணுவாங்க. சாஃப்ட்வேர் ப்ராப்ளமா இருந்தா அப்டேட் பண்ணுவாங்க. ரிப்பேர் முடிஞ்சதும் அதே காரை உங்ககிட்ட திரும்ப கொடுத்துருவாங்க. இதுக்கெல்லாம் ஓனர் ₹1 கூட செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உதாரணத்துக்கு ஃபியூல் பம்ப்ல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஃபியூல் பம்ப் மட்டும் தான் ரிப்ளேஸ் பண்ணுவாங்க. ஏர் பேக்ல ப்ராப்ளம் இருந்தா ஏர் பேக் மாடல் மட்டும் ரிப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸ்டீரிங்ல ப்ராப்ளம் இருந்தா அதே மாதிரி தான், ஸ்டீரிங் தொடர்பான அந்த பார்ட் மட்டும் தான் மாத்துவாங்க. அதாவது கார் முழுசையும் மாத்துறது ரொம்ப ரேர். கார் இன்னும் ஷோரூம்ல இருந்துச்சுன்னா, நீங்க கார் புக் பண்ணிட்டீங்க, டெலிவரி வாங்க போற நேரத்தில் ரீகால் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஷோரூம்ல முதல்ல டெலிவரியை ஹோல்ட் பண்ண சொல்லுவாங்க. ரீகால் ஒர்க் முடிஞ்ச பிறகுதான் கஸ்டமருக்கு டெலிவரி கொடுப்பாங்க. அதாவது ப்ராப்ளம் சரியான பிறகுதான் கார் உங்க கைக்கு வரும். ரீகால் வந்த பிறகும் கார் ஓட்டலாமா? இது அந்த ப்ராப்ளமை பொறுத்தது. சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரி சின்ன விஷயம்னா கம்பெனி ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள சர்வீஸ் சென்டர் வர சொல்லுவாங்க. ஆனா பிரேக், ஸ்டீரிங், ஏர்பேக் மாதிரி சேஃப்டி கிரிட்டிக்கல் ப்ராப்ளமா இருந்தா ரிப்பேர் ஆகிற வரைக்கும் டிரைவ் பண்ணாதீங்கன்னு கம்பெனி அட்வைஸ் பண்ணுவாங்க. அதனால கம்பெனி சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாருதி சுசுகி. சில வருஷத்துக்கு முன்னாடி மாருதி சுசுகி பலேனோ, ஸ்விஃப்ட், டிசைர், வேகனார், இக்னிஸ், XL6 இது மாதிரி இந்த நிறைய மாடல்ஸ்ல ஃபியூயல் பம்ப் பிரச்சனைக்காக ரீகால் பண்ணாங்க. ஃபியூயல் பம்ப் டிஃபெக்ட் காரணமா சில காசுல இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாம இருக்கலாம், அல்லது ஓடிட்டு இருக்கும்போது இன்ஜின் ஆஃப் ஆகலாம். இப்போ என்ன பண்ணாங்கன்னா, அஃபெக்டட் காசுல ஃபியூயல் பம்பை ஃப்ரீயா ரிப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்தது ஹோண்டா காஸ் இந்தியாவும் ஏர்பேக் தொடர்பான ரீகால் அறிவிச்சிருந்தாங்க. ஏர்பேக் சரியான நேரத்தில் ஓபன் ஆகாம இருக்கலாம், அல்லது இன்ஃபுலேட்டர்ல பிரச்சனை இருக்கலாம். ஸோ கம்பெனி எல்லா அஃபெக்டட் காசுக்கும் ஏர்பேக் பார்ட்ஸ் மட்டும் ரிப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்க ஃப்ரீயாவே. அடுத்து ஹுண்டாயிலையும் சில காசுல ABS மாடல் இஷ்யூக்காக ரீகால் பண்ணாங்க. இந்த மாடல்ல ஃபால்ட் இருந்துச்சுன்னா சில சூழ்நிலைகள்ல ஃபயர் ரிஸ்க் ஆகலாம். அதனால கம்பெனி ஃப்ரீயா இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு தேவையான கார்ல அந்த பார்ட்டை ரிப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஈவன் டொயோட்டாவிலையும் சில இன்னோவா கிறிஸ்டா, ஃபார்ச்சுனர், அப்புறம் சில மாடல்ஸ்க்கு ஃபியூல் பம்பு தொடர்பான இந்த ரீகால் அறிவிச்சாங்க. இதுலயும் கம்பெனி பார்ட்ஸை ஃப்ரீயா ரிப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்க. உலகத்திலேயே பிக்கஸ்ட் ரீகால் எது தெரியுமா? ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரியிலேயே இதுவரைக்கும் நடந்த மிகப்பெரிய ரீகால்ல ஒண்ணுதான் டக்காட்டா ஏர்பேக் ரீகால். டக்காட்டாங்கிறத கம்பெனி தயாரிச்ச அந்த ஏர்பேக் இன்ஃபுலேட்டர்ல ஒரு பெரிய டிஃபெக்ட் இருந்துச்சு. ஆக்சிடென்ட் நேரத்தில் ஏர்பேக் ஓபன் ஆகும்போது மெட்டல் பீசஸ் வெளியே வர வாய்ப்பு இருந்துச்சு. இதனால உலகம் முழுக்க பல கார் கம்பெனிஸ் பாதிக்கப்பட்டாங்க. ஹோண்டா, டொயோட்டா, BMW, ஃபோர்டு, நிசான், மெர்சிடிஸ் பென்ஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இந்த ஏர்பேக்கை ரிப்ளேஸ் பண்ண வேண்டிய நிலை வந்துச்சு. கோடிக்கணக்கான ஏர்பேக்ல உலகம் முழுக்க இலவசமா மாத்தினாங்க. இது ஆட்டோமேட்டிவ் ஹிஸ்டரியிலேயே மிகப்பெரிய சேஃப்டி ரீகால்ல ஒன்னா இருக்குது. அடுத்து, ரீகால் வந்த கார் வாங்கலாமா? இந்த கொஸ்டின் யூஸ்ட் கார் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பா கேட்பாங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னா, வாங்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன். கம்பெனிஸ் அந்த ரீகால் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கணும், ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர்ல ரிப்பேர் நடந்திருக்கணும், சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் இருந்தா இன்னும் நல்லது. ஸோ அதுக்கப்புறம் அந்த காரை சாதாரண கார் மாதிரி யூஸ் பண்ணலாம். இதுல நிறைய பேர் ரீகால் வந்த அந்த கம்பெனி கார் நல்லது இல்லைன்னு நினைப்பாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. உலகத்துல இருக்கிற பெரிய கார் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு கட்டத்துல ரீகால் பண்ணிருக்காங்க. ஏன்னா லட்சக்கணக்கான கார்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணும்போது சில டிஃபெக்ட்ஸ் பின்னாடி தெரிய வரலாம். அதை மறைக்காம கஸ்டமர் சேஃப்டிக்காக ஃப்ரீயா சரி பண்றது தான் ஒரு நல்ல மேனுஃபேக்சரரோட பொறுப்பு. அதனால ரீகால் வந்ததுனால மட்டும் அந்த கார் மோசமான கார்னு சொல்ல முடியாது. அப்படின்னா இன்னைக்கு வீடியோல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ரீகால்னா கம்பெனி காரை திரும்ப வாங்குறது கிடையாது. டிஃபெக்டிவ் பார்ட்டை மட்டும் ஃப்ரீயா ரிப்பேர் அல்லது ரிப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. ரிப்பேர் காஸ்ட் முழுசும் கம்பெனியோட செலவு தான்.
ரீகால் நோட்டீஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா அதை இக்னோர் பண்ணக்கூடாது. ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போய் அந்த வேலையை முடிச்சுக்கணும். அது உங்களோட சேஃப்டிக்கும் உங்க ஃபேமிலியோட சேஃப்டிக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க. சீட்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறக்காதீங்க. மீண்டும் நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பை.